வழி கூறவே ஆத்மா தன்னையே தேடும் கலை இசை எனவே. ஹார்மோனிய பயிற்சியை நான் 2 ஆசிரியர்களிடம் பெற்றுக்கொண்டேன். அவர்கள் தந்த பயிற்சிக்கூடாகவும் எனக்குள்ளே இருக்கிற ஒரு உள்ளார்ந்த திறனுக்கூடாகவும் நான் நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் மிக விரைவில் பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய தன்மை எனக்கு கிடைத்தது. அதன் மூலம் நான் நினைத்த பாடல்கள் எல்லாம் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. வேறு சிலர் பாடினாலும் நான் வாசிப்பேன். அது சிறு வயது, அப்பொழுது எனக்கு ஒரு 10 வயதுக்குட்பட்ட காலமாக இருந்தது. அதனாலே எல்லாரும் கொஞ்சம் வரவேற்பும் இருந்தது. அப்படி நான் வாசித்து கொண்டு இருந்ததாலே எனக்கு சில ஆக்கத்திறன்களை வளர்க்கிறதுக்கான ஒரு தூண்டலும் அங்கு ஏற்பட்டது. என்ன காரணம் என்றால், உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நான் வாசிப்பேன். ஆனால் அதில் பல சினிமா பாடல்களாகவும் இருக்கும். அந்த சினிமா பாடல்கள் சிலது இந்த வார்த்தைகள் பெரியவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால் நான் என்ன செய்வேன் என்றால், என்னுடைய விளையாடுகின்ற சில பிள்ளைகளோடு சேர்ந்து பஜனை செய்கிற பழக்கமும் இருந்தது. எனது பெற்றோரும் சேர்ந்து அந்த பஜனையில் ஈடுபடுவார்கள். நான் அந்த பாடல்களை பக்தி பாடலாக மாற்றி விடுவேன். பக்தி பாடலாக மாற்றி பாடும்போது எல்லோருக்கும் அது பிடித்தமான பாடலாக இருக்கும். ஆகவே அது அவர்களுக்கும் பக்தி பாடல், எங்களுக்கும் விருப்பமான இசை. ஆகவே அதை நிறைவேற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிற தன்மை அப்போவே இருந்தது. உங்களுக்கு பிடித்தமான ஒரு பக்தி பாடல் என்றால் என்ன பாடலாக இருக்கும்? அதை உங்களால் மெதுவாக பாட முடியும் என்றால் எங்களுடைய நேயர்களுக்காக உங்கள் பாடலை கேட்க விரும்புகிறேன். பிடித்தமான என்று சொல்லும்போது நீங்கள் கேட்பது என்னுடைய ஆக்கத்தில் இதுவான பாடலா அல்லது வேறு பாடல்? இல்லை, பிடித்த பாடல் உங்களுக்கு பக்தி பாடலோ அல்லது உங்களுக்கு ஒரு பிடித்தமான என்ற ஒரு விடயம் இருக்கும். பிடித்தமான பாடல் அது ஆக்கமாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே வெளிவந்த பாடல்களாக இருக்கலாம். அது உங்களுடைய தெரிவு. இப்போ இது சிறு வயதில் அந்த ஆரம்ப காலத்தானே நான் இப்போ சொல்லுகிறேன். ஒரு சினிமா பாடல் ஒன்றுக்கு ஒரு பக்தி பாடலாக சாகித்யத்தை அமைத்த பாடல் உண்டு. உன்னருளை வேண்டித்தான் புவி மீது வாழ்கிறோம், உன்னாமம் சொல்லித்தான் துதி பாடல் பாடுவோம். கந்தன் என்ற பெயரில் உன் கருணை வெள்ளம் பாயும், உன் சொந்த தோட்டத்தில் நாம் பயிராக வளருவோம். உண்மையிலே நீங்கள் அந்த சிறு வயதிலே ஒரு பாடலை ஹார்மோனியத்தில் பிளே பண்ணுறதும் சரி, பாடுவதும் சரி, அது அப்போவே உங்களுடைய ஆக்கம் தொடங்கிவிட்டது என்றதை நிரூபிக்கும் வகையிலே உங்களோட பாடல் அமைந்தது. உண்மையிலே மிகவும் செவிகளுக்கு ஒரு இனிமையை தந்த என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி பாதையிலே நீங்கள் சில ஆதங்கங்களுக்காக பாட்டியேற்றதும் உங்களோட முன்பு கலந்துரையாடிய போது எனக்கு செவிகளைப்பட்ட ஒரு விஷயம். அப்படி நீங்கள் ஆதங்கப்பட்ட ஒரு பாடலை நீங்கள் தந்தால் சிறப்பாக இருக்கும். ஆதங்கம் என்பது மனிதர்களின் சில செயற்பாடுகள். அதாவது படிக்கின்ற காலத்தில் அது நான் நுண்கலை பிரிவில் யாழ் பல்கலைக்கழகத்தின் நுண்கலை பிரிவிற்கு சென்று வரும்போது பாதைகளில் நாங்கள் ஏக்கத்துடன் தான் வருவோம். அங்கே அந்த செக்கிங் இந்த செக்கிங் கொண்டு வருவோம். அல்லது போனால் ஒரு ஒரு கண்வையை விட அங்கே அடி இங்கே அடி என்ற அந்த ஒரு பயந்து வருவோம். அப்போ இதெல்லாம் ஏன் என்ற ஒரு மனதுக்குள்ளே தோன்றிய போது தான் ஓய்வாக இருக்கும்போது இந்த மதம் வேறாயிருந்தார் என்ன என்ற பாடல் எனக்கு மனதில் உருவாக்கி அது பாட்டு வடிவமாக எனக்குள்ளே வந்தது. அதை நான் எழுதி வைத்திருந்தேன்.
அது பிற்காலத்தில் நான் மாணவர்களுக்கு ஒற்றுமை பாடல் என்ற வகையில் அதை பயிற்சி செய்து அவர்களிடம் ஒப்படைத்து அந்த பாடலையும் எங்களுடைய வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து ஊக்கம் தருவர்களுக்காக பாடி என்றால் நன்றா. சனி பனி நீ பக கம பனி பமக சகமக சகம கம பனி ரினி சனி பம கம பனி மதம் வேறாயிருந்தால் என்ன உன்மொழி வேறு அமைந்தால் என்ன இனம் வேறு இருந்தால் என்ன ஒற்றுமையால் உயரும் வாழ்வு மனித மதம் வேறாயிருந்தால் என்ன தருமத்தின்